நம்ம வந்து ஒழுங்கான பிரிவுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். எப்படின்னா, நீ ஒழுங்கான உணவுகளை சாப்பிடவில்லை என்றால், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடவில்லை என்றால், உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். பிரிந்து சென்றுவிடும். உன்னோடு இருக்காது உன்னுடைய உயிர். உன்னுடைய உடலில் இருக்கிற ஆரோக்கியம், நீ ஒழுங்கான உணவுகளை சாப்பிட்டால் தான் அது உன்னுடன் இருக்கும். நீ தப்பு தப்பான உணவுகள சாப்பிடுற, ஒழுக்கமாவே இல்ல, உடற்பயிற்சி செய்வதில்லை, காலையில் எழுந்திருப்பதில்லை, நீ சோம்பேறியாக இருக்கிறாய் என்றால், உன்னுடைய உடலில் இருக்கிற ஆரோக்கியம், அழகு உன்னை விட்டு பிரிந்து சென்றுவிடும். பிரிந்து சென்றுவிடும். அந்த பயம் தான். நம்ம உடம்புல இருக்கிற ஆரோக்கியம், அழகு நம்மை விட்டு பிரிந்து சென்று விடக்கூடாது. அ அது மாரி நம்ம உயிர் நம்மள விட்டு பிரிந்து சென்று விடக்கூடாது. சீக்கிரமா செத்துறக்கூடாது. நம்ம கூடயே இருக்கணும். அப்ப அதற்காக தான் அந்த பிரிஞ்சிரும் அப்படிங்கிற பிரிந்து சென்று விடும் என்கிற அந்த அச்சுறுத்தல் இருக்குல்ல. உயிர் அ அதுபோல உறவுகள். நம்ம ஒழுங்காக இருப்பதற்கு அது ஒரு காரணமா இருக்கு. நீ ஒழுங்கா இருந்தா தான் உயிர் உன்கிட்ட இருக்கும். ஆரோக்கியம் உன்கிட்ட இருக்கும். அழகு உன்கிட்ட இருக்கும். அதுபோல உறவுகளும் சரி. நீ ஒழுங்கா இருந்தா தான் உன்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க. உன்னுடைய நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீ ஒழுங்கா இருந்தா தான் பேசுவாங்க. உன்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தா கூட நீ ஒழுங்கா இருந்தா தான் பேசுவாங்க. இல்லன்னா அவங்கள கூட தொரத்திருவாங்க. அம்மான்னா எல்லாத்தையும் தாங்கிக்க மாட்டாங்க. அப்பான்னா எல்லாத்தையும் ஒழுங்கா இருந்தா தான். அப்ப பிரிவுங்கிறது வந்து பிரிவு ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல். பிரிந்து சென்று விடுவார்கள் என்கிற அச்சுறுத்தல் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான விஷயம். அதனால பிரிவதற்கான சுதந்திரம் இங்க இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, பொண்டாட்டி நீ என்ன விட்டு பிரியவே முடியாது. அப்படிங்கும்போது அவன் ஒழுக்கமாவே இருக்க மாட்டான். அவ டைவர்ஸ் பண்ணிடுவா, நம்மள விட்டு பிரிஞ்சு வேறவங்கிட்டயா போயிருவா அப்படிங்கும்போது தான் இவன் ஒழுங்கா இருப்பான். அதனால பிரிவுங்கிறது வந்து டைவர்ஸ் அதிகமாயிடுச்சு. அத நெனச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அத நெனச்சு சந்தோஷப்படுங்க. அதனால தான் இன்னைக்கு நெறைய ஆண்கள் வந்து புகைப்பிடிக்கிறது இல்ல. ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லா ஆண்களும் 90% ஆண்கள் பீடி புகைத்தார்கள். சுருட்டு புகைத்தார்கள். 90% ஆண்கள். ஒழுக்கமே கிடையாது. கட்டுப்பாடே கிடையாது. கெட்ட வார்த்தை போட்டாங்க. சண்டை போட்டுட்டு கிடந்தாங்க. சண்டை போட்டு பெருமை பேசிட்டு இருந்தாங்க. சாதி பெருமை போட்டு பேசிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அப்பலாம் பிரிய முடியாது. எனக்கு வாட்சவன் இவன் தான். இது என் தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு, ஆ புருஷன்லாம் வந்து தாலி கட்டிட்டாலே நீ பிடிக்கலனாலும் சரி, அவளுக்கு தெரியாம தாலி கட்டிட்டாலே அவ பொண்டாட்டி. அவள அவன விட்டு பிரியக்கூடாது. இந்த மாரியெல்லாம் அடிமையா இருந்தாங்க. அதனால தான் ஆண்கள் அட்டூழியம் போட்டாங்க. ரேப் பண்ணிட்டா போதும். ஒரு பெண்ண தெரியாம ரேப் பண்ணிட்டா, உடனே அவன் வேற வழி இல்ல. அவன பிடிக்கலன்னா கூட ரேப் பண்றவன் எப்படி நல்லவனா இருப்பான். அப்ப அவ்வளோ கேடுகெட்டவனுக்கு கூட அவ பொண்டாட்டியா மாறி தான் ஆகணும். அந்த அளவுக்கு பெண்களுடைய மூளை செலவு செய்யப்பட்டிருந்தது. பிரிவதற்கு அங்கு வாய்ப்பே கிடையாது. பெத்தவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இங்க வரக்கூடாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அவன் போட்டு அடி அடின்னு அடிப்பான். கொலைவெறி தாக்குதல் நடக்கும். கொலையே பண்ணிடுவான். அப்ப கூட இந்த பெத்தவங்க பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப பெரிய விழிப்புணர்வுலாம் கிடையாது. அடிச்சா கூட இந்த பெத்தவங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு பாசம் இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம் நாம. இன்னைக்கு பிரிவதற்கான சுதந்திரம். அதனால தான் இன்னைக்கு ஆண்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஆண்கள் வந்து மது அருந்துவதில்லை. மது அருந்துகிறவர்களை பற்றி மட்டும் தான் நமக்கு தெரியுது. தெரியாதவங்க நெறைய பேர் மது அருந்துறது இல்ல. புகைப்பிடிக்கிறது இல்ல. அப்போ காரணம் என்னன்னா, இந்த மாரி நமது மனைவி ஒழுங்கா நடந்துக்கணும், மனைவிகிட்ட, கணவன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும்னு பெண்கள் நெனைக்கிறது. உடற்பயிற்சி செய்யணும், உடம்ப அழகா வச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது. உணவுல கட்டுப்பாடு, கட்டுப்பாட்டை நோக்கி போறது. உடம்ப அழகா வச்சுக்கணும், முடிய காப்பாத்தணும். அதுக்கு நல்ல உணவுகள சாப்பிடணும். பல்லு விழுந்துறக்கூடாது, தொப்பை வந்துறக்கூடாது. இல்லன்னா நம்ம உறவுகள் நம்மை விட்டு பிரிந்துவிடும். ஆரோக்கியம் நம்மை விட்டு பிரிந்துவிடும். அழகு நம்மை விட்டு பிரிந்துவிடும் என்கிற அந்த பிரிவு ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் இருக்குல்ல, அதுதான் மனிதர்கள் ஒழுங்காக நடப்பதற்கு வழிவகுக்கிறது. அதனால நீங்க வந்து ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி யாரையும் வந்து இப்ப நம்ம வந்து வலுக்கட்டாயப்படுத்த தேவையில்ல. சுதந்திரத்தை வழங்கி விடுங்கள். பிரிந்து சென்று விடுவோம். பிரிந்து செல்வதற்கான ஒரு பாதுகாப்பு. இங்க பார்த்தீங்கன்னா, நீ பிரிஞ்சு போறதா இருந்தா, உனக்கு பிடிக்காத மனைவியை விட்டு நீ பிரிந்து செல்வதாக இருந்தால், ஜீவனாம்சமா 5,00,000 குடு, 10,00,000 குடு அப்படின்னு அச்சுறுத்துறாங்க பெண்கள். பெண்கள் வந்து அச்சுறுத்துறாங்க. எனக்கு 10,00,000 குடு, உன் சொத்துல பாதிய குடு அப்படின்னு சொல்லி, இன்னும் இது வந்து தவறு. இந்த மாரி இதெல்லாம் தவிர்த்துருங்க. அப்ப பெண்கள் ஒழுங்கா இருப்பாங்க. அப்ப நம்ம வேலைக்கு போணும். புருஷன நம்பக்கூடாது. இவன் வந்து நம்ம இப்படி நம்ம வீட்டிலேயே அவன ஏமாத்தி வீட்டிலேயே உட்காந்து நல்லா வீட்டு வேலைகள செஞ்சு சாப்பிடுறோம். நான் வீட்டு வேலை செய்றேன். ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற பேர்ல வேலைக்கு போகாம சோம்பேறியா வீட்டிலேயே இருந்துக்கலாம். வெளிய அவன் நம்மள விட்டு பிரிய முடியாது. பிரிஞ்சா அவனுக்கு ஜீவனாம்ச கேஸ் போட்டு வருஷ கணக்குல இழுத்தடிச்சு அவ்வளோ ஈஸியா நான் டைவர்ஸ் குடுக்காம, கடைசியில 5,00,000 10,00,000 சொத்துல பாதிய வாங்கிட்டு நான் டைவர்ஸ் குடுப்பேன். இந்த பயம் அவன் மனசுல இருக்கு. அதனால அவ்வளோ ஈஸியா அவன் என்ன டைவர்ஸ் பண்ண மாட்டான். அப்படிங்கும்போது அந்த பெண் வந்து ஒழுக்கமாவே இருக்க மாட்டா. உடம்ப அழகா வச்சுக்க மாட்டா. தொப்பையும் தொந்தியுமா குண்டா வந்துகிட்டு உருண்டு பிரண்டுட்டு நடந்துகிட்டு இருப்பா. அதுவே வந்து வந்து ஒரு ஆணுக்கு பிடிக்கலையா, டைவர்ஸ்க்கு ஈஸியா குடுத்துறலாம். ஈஸியா வாங்கிட்டு போயிருவான் டைவர்ஸு. அப்படின்னா பெண்கள் வந்து அதுபோல ஒரு பெண்ணுக்கு பிடிக்கலையா, அவளும் ஈஸியா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருவா. அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒழுங்கா இருப்பா. இப்ப ஆண்கள நம்பக்கூடாது. அவன் எப்போனாலும் நம்மள விட்டுட்டு போயிடுவான். அதனால ஆண்கள நம்பி அப்ப நாம வேலைக்கு போணும். அப்படிங்கிற அந்த பயம் அப்பதான் பெண்களுக்கு வரும். உடம்ப அழகா வச்சுப்பாங்க. உடம்ப அழகா வச்சுக்கும்போது, அந்த ஆணை என்ன பண்ணுவான்? இவள தக்க வச்சுக்கணும். இவ அழகா இருக்கிறா. இவள வேற எவனா கொத்திட்டு போயிறக்கூடாது. அதனால இவள புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படின்னு ஆணும் என்ன நினைப்பான்? அவளுடைய உணர்வுகள புரிஞ்சுப்பான். அ அதே நேரத்தில பிரிந்து செல்வதற்கு நாம ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். என்னன்னா, உனக்கு ஒரு 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இருந்தா, உன்னால பிரிய முடியாது.
டைவர்ஸ்க்கு ஒரு கட்டுப்பாடு. 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் உனக்கு இருந்தால், உனக்கு டைவர்ஸ் கிடைக்காது. அந்த குழந்தை 8 வயசு மேல ஆயிடுச்சு, என் பையனுக்கு 9 வயசு ஆயிடுச்சு, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னா ஈஸியா குடுத்துறலாம். உடனே குடுத்துருங்க. அந்த பிரிந்து செல்வதற்கு அந்த அளவுக்கு சுதந்திரத்த வழங்குங்க. அப்போ மனிதர்களுக்கு யாருக்கும் நீ அறிவுரை சொல்ல அவங்க சரியாயிடுவாங்க. மனுஷங்க சரியாயிடுவாங்க. அடிமைத்தனங்கிறது என்னது? பிரிவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை தான் அடிமைத்தனம்ன்றது. அப்பதான் மனிதர்கள் ஆட்டம் போடுவாங்க. இவ எங்க போயிட போறா? நம்ம பொண்டாட்டி வந்து ஒரு அடிமையா இருக்கும்போது தான், பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பே இல்ல. இவ வந்து சொந்தமா தொழில் கிடையாது. வெளி உலக விவரம் தெரியாது. இவ எங்க போயிட போறா? அப்படிங்கும்போது தான் ஒரு ஆண் வந்து ஏனோ தானோன்னு இருப்பான். கண்டதையும் தின்னு தொப்பையும் கிப்பையுமா இருந்துட்டு இருப்பான். அவள அவமானப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான், திட்டுவான், அடிப்பான். அல்லது நீ வந்து பிரிந்து செல்வதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பெண்கள் அவ வேலைக்கு போறா. அப்படிங்கும்போது நம்ம கூட அப்ளை பண்ணா உடனே டைவர்ஸ் கிடைச்சிரும். அப்படின்னா உடனே அவன் பயப்படுவான். அது மாரி பிரிவுங்கிறது ரொம்ப அழகான விஷயம். பிரிவு ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் தான் இந்த மனிதர்கள் வந்து ஒழுங்காக இருப்பதற்கு, ஒரு ஆரோக்கியமாக இருப்பதற்கு, பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு அந்த பிரிவு ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் தான் ஒரு காரணமா இருக்கு. நாம ஒழுங்கா இல்லன்னா நம்ம உடம்பே நம்மள விட்டு பிரிஞ்சு போயிடும். அழகு நம்மள விட்டு பிரிஞ்சு போயிரும். ஆரோக்கியம் நம்மள விட்டு பிரிஞ்சு போயிரும். அதுபோல ஆயுட்காலம் நம்மை விட்டு பிரிந்து போய்விடும். அதுபோல அ வாழ்க்கைங்கிறது